இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை பதவியில் இருப்பாரா? இருக்க மாட்டாரா? அப்படின்றதுதான். டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலையோட டோன் அப்படியே மாறி இருக்கு. நான் ஒரு தொண்டனாக கூட இருப்பதற்கு தயார். என்னோட வாய் தான் என்னுடைய பிரச்சனை அப்படின்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா குடுத்தத பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில அண்ணாமலை கண்டிப்பாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யப் போகிறார். அண்ணாமலையோட பதவி ராஜினாமா செய்யப்பட்டதற்கு மெயினான காரணம் எடப்பாடி பழனிசாமி இல்ல. அவர் வைத்த டிமாண்ட் இல்ல. அதை தாண்டி ஒன்றிய நிதியமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தான் காரணம் அப்படின்ற தகவல் தற்போது மீடியாக்கள்ல வெளியாயிருக்கு. ஏன் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலைய பழிவாங்க நினைக்கிறார்? அது அவர்தான் உண்மையிலேயே அண்ணாமலை ராஜினாமா செய்வதற்கு காரணமாக இருக்கிறாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை கடந்த காலத்தில் என்ன தவறுகள் எல்லாம் செய்தாரோ அதெல்லாம் சேர்ந்து வந்து இப்போது அண்ணாமலையை பழி வாங்கி கொண்டிருக்கிறது என்றுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நிர்மலா சீதாராமன் இதற்கு எதிராக நிற்கிறார் என்ற குறிப்பிட்ட காரணத்தால் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார் என்று கேட்டால் டி ராகவன் தான். இப்போது நிர்மலா சீதாராமனுடைய கோபம் எளிதாக புரிந்துவிடும். வேறு எதற்குள்ளும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நிர்மலா சீதாராமன் அம்மையார் இங்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களிடமும் இங்கு இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களிடமும் எதை பேச வேண்டும் என்று நினைக்கிறாரோ, எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை யார் மூலமாக சொல்லிக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் டி ராகவன் மூலமாக சொல்லிக் கொண்டிருந்தார். நீங்கள் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையில் டி ராகவனை சந்தித்தால் போதும். அவர்களிடம் என்ன சொல்ல நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை டி ராகவன் மூலமாக செய்து முடித்துக் கொள்ளலாம். இப்படித்தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தார் நிர்மலா சீதாராமன் அம்மையார். அதை உடைத்து சுக்குநூறாக்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்காக வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்கிற நிலைமை நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு வந்தது. ஒரு நிதி அமைச்சர் ஒரு மாநிலத்துக்குள்ள தன்னுடைய ஆளை வச்சுக்க முடியல. வச்சிருந்த ஆளை நீங்க புறக்கணிச்சா பரவாயில்ல. ஆனா அதுல அவமானப்படுத்தப்பட்டது இருக்குல்ல. இனிமேல் சமூகத்தில் தலை காட்ட முடியாத ஒரு நிலையை உருவாக்கினார் அண்ணாமலை என்கிற அந்த இது இருக்குல்ல. இரண்டாவது நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு உறவுக்காரர் வேற. வெறுமனே இருந்திருந்தாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளியது இருக்குல்ல. அது அந்த அம்மையாருடைய இதயத்துல நீர் பூத்த நெருப்பாகவே இருந்திருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நிர்மலா சீதாராமன் அம்மையார் சர்ச்சைகளின் நாயகி. பெண் வடிவிலான ஆளுநர் ரவிதான். அவர் ஆண் வடிவிலான நிர்மலா சீதாராமன் அம்மையார் தான். எப்பெல்லாம் எதையெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசி விடுவது என்பது அவர்களுக்கு வாடிக்கை. இப்ப தமிழ்நாட்டுக்கு 2 முறை பயணமாக வந்தார்கள். அந்த 2 முறை பயணமுமே எப்படிப்பட்ட பயணம்னு கேட்டீங்கன்னா, அவருடைய இலாக்கா சார்ந்த பயணமாக இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. தமிழ்நாடு சார்ந்த பயணம். நீங்க இலாக்கா சார்ந்த பயணத்துல மாநில தலைவர் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் போக வேண்டியது புரோட்டோகால் தான் வச்சுக்கோங்களேன். இவங்க இலாக்கா சார்ந்த பயணம் இல்லாமல் தமிழ்நாடு சார்ந்த பயணமாக வருகிற போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நிர்மலா சீதாராமன் அம்மையார் மட்டும் போயிட்டே இருந்தார். தென் மாவட்டத்துல சுற்றுப்பயணம் போற போது அண்ணன் நயினார் நாகேந்திரன் கூட போனாரு. ஆனா ஏன் மாநில தலைவர் வரல? ஆனா அமித்ஷா வந்தா வருகிறார். வேறு ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் வந்தால் வருகிறார். நிர்மலா சீதாராமன் அம்மையார் மட்டும் வந்தால் ஏன் வருவதில்லை என்று சொன்னால், நிர்மலா சீதாராமன் அம்மையாரை புறக்கணிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு புறக்கணித்தார் அண்ணாமலை. அண்ணாமலை என்ன நினைத்தார் என்று சொன்னால், நிர்மலா சீதாராமன் அம்மையார்ட்டிருந்து எனக்கு நேரடியா தகவல் சொல்லிட்டு வரணும் அந்த அம்மா. நான் தானே மாநில தலைவர், ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கு நானு. சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கூட டெல்லியில அதிமுக கூட்டணியை விரும்புறாங்க அப்படின்னா நான் ஸ்டேட் பிரசிடென்டா நீங்க ஸ்டேட் பிரசிடென்டான ஒரு பிரபல பத்திரிகையாளர்கிட்ட அவங்க எல்லாம் அவங்க ஆட்கள் தான். அவங்க கிட்டயே கேட்கக்கூடிய காட்சியை நாம பார்த்தோம். அந்த ஒரு அதிகார திமிர் எப்பவுமே அண்ணாமலை கிட்ட இருக்கும். நான் ஸ்டேட் பிரசிடென்ட், ஏன் நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்கிட்ட சொல்லிட்டு வர மாட்டாங்களா? அவங்க இலாக்கா ட்ரிப்பா வர்றாங்க? இல்லையே. தமிழ்நாடு சார்ந்து வருகிற போது ஸ்டேட் பிரசிடென்ட்ட சொல்லிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே பேசியதெல்லாம் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு போய் சேர்ந்தது. அதனால்தான் எப்போதுமே நிர்மலா சீதாராமன் அம்மையார் வருகிற போது ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது உருவாக்கிடும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பல நபர்கள் கருத்து தெரிவிப்பாங்க ஊடகங்கள்ல. அண்ணாமலை மட்டும் எந்த கருத்துமே தெரிவிக்க மாட்டாரு. அண்ணாமலை கிட்ட பத்திரிகையாளர்கள் அதை பற்றி கேட்காம இருக்கிற மாதிரி பாத்துக்குவாரு. அதான் ரொம்ப முக்கியம். நீங்க அங்கங்க விமான நிலையத்துல அவர் இறங்கும் போது பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்கல்ல. நிர்மலா சீதாராமன் அம்மையார் பேசின செய்தி பத்தி எந்த பத்திரிகையாளராவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா? பாத்தீங்களா? கேள்வியே எழுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலை பத்திரிகையாளர்கள் கிட்ட உருவாக்கிக்குவாரு. அப்போ
திட்டமிட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையாரினுடைய பிம்பத்தை அடித்து நொறுக்கிற வேலையை யார் செய்தார்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக அண்ணாமலை செய்திருக்காரு. ரொம்ப முக்கியமா அந்த அம்மையாருக்கு ஒரு தீராத கோபம் ஏற்பட்டதுக்கு பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோவை அன்னபூர்ணா விவகாரத்த நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது. அது ஒரு அறைக்குள்ள நடந்த விவகாரம். அவர் பொது வெளியில வானதி சீனிவாசன் அம்மையார கிண்டல் செய்து, கேலி செய்து பேசிட்டார். அது கூட உரிமையின்பால். ஏன்னா அவருதான் சொல்றாரு, நானே ஆர்எஸ்எஸ் காரன் தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு சக தோழர் தோழியர்களிடத்துல பேசுறது மாதிரி அவரு பேசினாரு. 2வது அவர் ஒரு உரிமை எடுத்துக்கொண்டார். அப்படித்தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு திட்டமிட்டு இந்த அரசை காயப்படுத்தணும்ன்ற நோக்கமோ, இந்த அரசை குறை சொல்லணும்ன்ற நோக்கமோ கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளுக்கு நிதியளிக்கக்கூடியவர். ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிகள், பாஜகவினுடைய நிகழ்ச்சிகளுக்கு உணவு வழங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன் ஒன்றிய அரசை பகடி செய்யணும்னு நினைக்க போறாரு? அதெல்லாம் ஒண்ணும் நோக்கம் இல்ல. ஒரு உரிமையின் பால். இப்ப திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரமுகரோ வந்துட்டா இப்ப நம்ம உரிமையின் பால் நாம் பேசுறது இல்லையா? அண்ணே என்னண்ணே இதெல்லாம் இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு அந்த மாதிரியான தொழில தான் அவர் அன்னைக்கு பேசினார். ஆனா அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானதாக இருந்துச்சுன்னா, சார் ஜனநாயக நாட்டுல எதிர்கருத்தே தெரிவிக்க கூடாதா என்கிற ஒரு கருத்தை பாஜகவுக்குள்ளேயே உருவாக்கினார் அண்ணாமலை. அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ணாமலைக்காக வேலை செய்யறதுக்காக இந்த ஒரு ஐடி விங்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறாரு இல்லையா, சம்பளம் கொடுத்து. அந்த ஐடி விங் மூலமா பாத்தீங்களா எப்படி கேள்வி எழுப்பியிருக்காங்கிற சூழலை உருவாக்கி அந்த செய்தியை பொதுமக்களிடத்துல, வெகுஜன மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்ததே அண்ணாமலை தான். அது கூட பரவாயில்ல சார், எல்லாரும் போய் சேர்த்தாங்க, அது மாதிரி அண்ணாமலை அண்ட் டீம் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு நீங்க விட்டுறலாம். அதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அவரை கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வச்சாங்க மிரட்டி. அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோவை அமெரிக்காவில் இருந்தவாறே, வெளிநாட்டில் இருந்தவாறே வெளியிட்டார் சார். அது எப்படி வெளியிட்டாங்கங்கிறது நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு தெரியும். ஏன்னா அந்த அறைக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, யார் 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 யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்பது நல்லா தெரியும். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அம்மையார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க படம் எடுக்க போறது இல்ல. இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன், அந்த பக்கம் அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளர். அப்ப வேற யாரோ ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ யார் மூலமா போயிருக்குன்னு கூடவா தெரியாது நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு? முழுமையாக தெரியும். இந்த வீடியோ வெளியானது அண்ணாமலையால் தான். அதனாலதான் அண்ணாமலை ஒரு மன்னிப்பை கோரினார். நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மாநில தலைவராக வெளியில் இருந்தாலும் இதற்கு பொறுப்பு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இது நிர்மலா சீதாராமன் அம்மையார தனிப்பட்ட முறையில பாதிச்சுது. நீங்க கேடி ராகவன் விவகாரம் கூட என்னுடைய ஆளை நீ இப்படி பண்ணிட்டியேங்கிற கோபம் தான். என்னையே நீ இப்படி பண்ணிட்டியேன்ற கோபம் இருக்குல்ல, அது அந்த அம்மையாருக்கு ரொம்ப தீராத வழியாகத்தான் இருந்தது. இப்போது வரை அது ஒரு தீராத வழியாகவே இருக்கு. நீங்க ஹைட் ஆஃப் அரகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதுக்கு அந்த அம்மையாரினுடைய நடவடிக்கை ஒரு உதாரணம்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா, அதுல முதல் 3 இடத்தை பிடிக்கிறது இந்த அன்னபூர்ணா உரிமையாளர் நடத்தின விவகாரம். அவர் உட்கார்ந்து இருக்கிற காட்சி, இந்த அம்மையார் அவரை பார்க்கக்கூடிய அந்த ஏளன பார்வை, அவர் கேட்கக்கூடிய மன்னிப்பு, அதற்கு இவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த முக பாவனை, உடல் தோரணை, இதெல்லாம் நான் சொன்னது மாதிரி ஒரு ஹைட் ஆஃப் அரகன்ஸ்ங்க இந்த லேடி. இது என்னங்க ஒரு மன்னராட்சி அங்க நடக்குது, மக்களாட்சி தானங்க நடக்குதுன்னு கேட்கிற அளவுக்கான இந்த அம்மையார் மீதான வெறுப்பை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா அண்ணாமலை தான். அந்த அண்ணாமலை செய்திருக்கிற வேலைதான் நமக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறது அந்த அம்மையாருக்கு தெரியும்ல. அதெல்லாம் காத்திருந்தார். இப்போது ஒரு சரியான தருணம் விட்டது. அதனாலதான் நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அதிமுகவினுடைய கூட்டணி வேண்டாம்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதிமுக கூட்டணியை எப்படியாவது உருவாக்கணும்னு அரும்பாடுபட்டதுல நிர்மலா சீதாராமன் அம்மையாருடைய பங்கு இருக்கு. அதுல அவங்க என்ன ரொம்ப முக்கியமா மோடி கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அமித்ஷா கிட்டையும் சேர்த்துதான். மோடினா அமித்ஷா, அமித்ஷானா மோடி, நீங்க ரெண்டையும் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 சீட்டாவது வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏன் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல? அப்ப அதுக்கான காரணம் என்ன? இவருடைய எந்த வியூகமும் ஒரு வெற்றியை தருவதில்லை. இவருடைய எந்த வியூகமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வகையிலும் பயன் தர்றதில்ல அப்படிங்கிற செய்திய அவங்க தேசிய தலைமைக்கு கடத்திட்டாங்க. அதனாலதான் அண்ணாமலையை சமீப காலமாக நடத்துகிற விதம் தேசிய தலைமையிலிருந்து மாறுபடுது. தேசிய தலைமை அண்ணாமலையை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் அண்ணாமலை என்கிற அந்த பிம்பத்தை டெல்லியில உருவாக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார். ஏறக்குறைய இறுதி காட்சிகள்
அரங்கேறி கொண்டிருக்கின்றன, முடிவுரை எழுதப்பட்டு விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மோடி வருகைக்கு முன்போ அல்லது மோடி வருகைக்கு பின்போ மாநில தலைவருக்கான புதிய அறிவிப்பு வெளியாக போகிறது. இதில் பிரதானமான பங்கு நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு உண்டு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப மோடி வருகைக்கு பின்பு தலைவர் பதவியில மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. யார் வருவாங்க? ஏன்னா போட்டியில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழிசை இதற்காகவே ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர் வந்து கட்சியில சேர்ந்ததுல இருந்தே அவருக்கு எந்த ஒரு அங்கீகாரமே தரப்படல அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன், நான் எம்எல்ஏவா இருக்கிறேன், நான் மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை தோக்கடிச்சுட்டு வந்திருக்கிறேன், கோயம்புத்தூரோட முக்கிய முகமாக இருக்கிறேன், எனக்கு வந்து அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது அவருடையது. ஏன்னா அவர் வேலுமணியுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதிமுக கூட்டணியை வழிநடத்தி செல்வதற்கு சரியான நபர் அப்படின்றத அவருடைய பார்வையை வைக்கிறார். இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்களா? இல்ல வேற யாரும் இருக்கிறாங்களா? 3 பேர்ல யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஏப்ரல் 8 அல்லது 11ஆம் தேதிக்குள் புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்பட போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி இப்ப ஊடகங்கள்ல வெளியாயிருக்கு. யார் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? 1. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுடைய பிஜேபியோட முகம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்துல இருந்து எல்லாருமே அண்ணாமலையுடைய தனிப்பட்ட புராணத்தை பாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலையினாலதான் டெய்லி பாஜக செய்திகள்ல வருது. அவரை நீக்கினீங்க அப்படின்னா மறுபடியும் நோட்டா கூட போட்டி போட வேண்டிய சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், வானதியா இருக்கட்டும், இவங்களுக்கு எதிரான பதிவுகளை பாஜகவினரே போடுவதை பார்க்க முடியுது. எப்படி புரிந்து கொள்வது? மாநில தலைவர் பதவியை பறிச்சுட்டா அண்ணாமலையோட நிலைமை என்ன ஆகும்? பாஜகவோட நிலைமை என்ன ஆகும்? நீங்க எப்படி பாக்குறீங்க? அது டெல்லி பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் சார். அதிமுக லட்சியம், அமமுக நிச்சயம். இதுலதான் அவங்க பயணிக்கிறாங்க. அதிமுகவை அடைய வேண்டும் என்பது இலக்கு, அமமுகவே அதை அடைந்து விட வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல். அதுல அதிமுகவை அடையணும். அப்ப என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் பாஜக தலைமை இப்ப பார்க்கணும். ஏன்னா சமீப காலமாக ஏற்பட்டிருக்கிற அந்த அரசியல் மாற்றம் இருக்குல்ல, அது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியவே கொடுத்திருந்தாலுமே கூட, இது தற்காலிகமா எடப்பாடி பழனிசாமியே கொண்டு வந்து அதிமுகவை இங்க கொண்டு வந்து சேர்த்துரு அப்படிங்கிற த்ரெட் தானே தவிர, நிரந்தரமா எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அதிமுகவை வந்து பாஜகவோடு உறவு வைக்க சொல்றது இருக்குல்ல, அது எந்த விதத்திலும் பயன் தராது எதிர்காலத்துல. தற்காலிக தேர்தலுக்கான ஒரு யுக்தியாகத்தான் இருக்குங்கிறது டெல்லி தலைமைக்கு நல்லாவே தெரியும் சார். இதுதான் அவங்களுக்கு இலக்கான்னு கேட்டா இது இல்ல இலக்கு. அவங்களுடைய இலக்கு என்பது வேறு. அதிமுக இடத்தை கைப்பற்றி எப்படி பீகார்ல நிதிஷ்குமாரை பின்னுக்கு தள்ளி பாஜக நிதிஷ்குமாரை வந்து தோளில் சுமக்கிறேன் நானுங்கிற ஒரு அரசியல் சூழலை உருவாக்குனாங்களோ, அதாவது நிதிஷ் தோல்ல சுமந்தாருங்கிறது வேற கதை. அதெல்லாம் இப்ப மலை ஏறிடுச்சு. இப்போ பாஜக நிதிஷ தோல்ல சுமக்குது சார்னு இந்தியா முழுமைக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பாஜகவை ஸ்ட்ராங் ஆக்கி வீக் பண்ணாங்க இல்லையா நிதிஷ்குமார, அந்த மாதிரியான ஒரு சூழலை அதிமுகவுக்கு உருவாக்கி அதை வந்து பிரகடனப்படுத்திடணுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்காங்க. அப்ப அதிமுகவுக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டாண்டு விரும்பாத ஆட்கள் இருப்பான். அப்ப அதிமுகவுக்குள்ளேயும் அதிருப்தி இருக்கு. இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டா ஒன்றிய அரசுக்கு போகாமலா இருக்கும், நிச்சயமா போயிருக்கும். அப்ப ஒன்றிய அரசு இப்போ ஒரு சுமூகமான சூழல், ஏற்கனவே அண்ணாமலை மூலமாக அதிமுகவுக்குள் ஏற்பட்டிருக்கிற காயம், அதிமுகவை கைப்பற்றணும்னா அதிமுகவினுடைய நூக்கன் கார்னர் தெரிஞ்சிரு ஒரு ஆட்களாக இருக்கணும். அப்ப ஆப்வியஸ்லி யார் இருக்கான்னா நயினார் நாகேந்திரன் தான் அவங்களுடைய தேர்வு. இன்னொன்னு, நயினார் நாகேந்திரன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு பெரிய வலிமை கூடும் அப்படிங்கிறது தான் அரசியல் யதார்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவினருக்கு உண்டான இயல்பான எந்த அணுகுமுறையும் இல்லாத திராவிட இயக்கத்துல வளர்ந்தவர் அல்லவா. அது மட்டும் இல்லாம, நீங்க அந்த தென் மாவட்டத்துல இஸ்லாமிய மக்களோடு, சிறுபான்மை சமூக மக்களோடு ஒரு இணக்கமான உறவு வைத்திருக்கக்கூடிய, இன்னைக்கும் அவருக்கு ஒரு ஆதரவு வட்டம், நட்பு வட்டம்னு சொல்லி மத சிறுபான்மையினர் இருக்கிற காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இன்ன பிற சமூகங்களோடு ஒரு தோழமை பாராட்டக்கூடிய ஒரு அணுகுமுறையா அவரிடத்துல நீங்க பார்க்கலாம். இப்ப இது பாஜகவுக்கு ஒரு நல்ல இமேஜை கொடுக்கும் அப்படின்னு தலைமை வந்து, தேசிய தலைமை வந்து உறுதியாக நம்புறாங்க. அந்த அடிப்படையில பாஜக தலைவராக வருவதற்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் நயினார் நாகேந்திரனுக்கு தான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக காரங்களை பூரா பாசத்துல அடிச்சிடலாம். அதிமுகவுல பழைய உறவு அவருக்கு இன்னமும் தொடருது. கருப்புசாமி பாண்டியன் இறந்தப்ப கூட என்னுடைய அரசியல் ஆசான் இறந்துட்டாருன்னு சொல்லிதான் அவரு பதிவு பண்ணாரு.
தேர்தல் நேரங்கள்ல கூட பிரச்சார கூட்டங்கள்ல அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களை, மூத்த நிர்வாகிகளை உரிமையா அவர் அழைச்சு தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட வச்ச காட்சிகளையும் இன்னும் அதிமுகவினர் மறந்துடல. நம்மால் தான் அவரு இன்னமும் நம்மால தான் இருக்காருங்கிற அந்த ஒரு அரசியல் சூழலை தேர்தல் நேரத்திலையும் தக்க வச்சாரு நயினார் நாகேந்திரன். எப்போ காயத்துக்கு மருந்தாகவும் நயினார் நாகேந்திரன் இருப்பாரு, உள்ளுக்குள்ள ஊடுருவுற வேலையும் நயினார் நாகேந்திரன் செய்வாரு அப்படிங்கிறத தேசிய தலைமை உறுதியா நம்புறாங்க. அதனால நயினார் நாகேந்திரனை தான் ஆப்ஷன்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க 2வதா ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பாஜகவினர் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க அப்படின்றது. அதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவினர் எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க, பாஜகவினர் அண்ணாமலையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கல. அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு அண்ணாமலைக்கு ஒரு டீம் உருவாச்சு இல்ல, அந்த டீம் தான் இந்த வேலையை பாக்குது. அதுதான் ரொம்ப யதார்த்தமான உண்மையுமே கூட. அதுல என்ன ரொம்ப முக்கியமா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா, நீங்க இவ்வளவு நாள் அண்ணாமலைக்கு யாரெல்லாம் ஸ்டிங் ஆபரேஷன் செய்தாங்களோ, கேடி ராகவன் விவகாரமாக இருக்கட்டும், டெய்சி திருச்சி சூர்யா விவகாரமாக இருக்கட்டும், தொடர்ச்சியா கேசவ விநாயகம் விவகாரத்துல இருந்து எல்லா பிரச்சனையும் நீங்க எடுத்துக்கங்களேன். இப்ப கடைசியா நடந்து முடிஞ்ச நம்ம ஏற்கனவே பேசி இருக்கக்கூடிய கோவை அன்னபூர்ணா விவகாரம் வரைக்கும் இவருக்காக யார் ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணாங்களோ அந்த டீம் தான் இப்பவும் களத்துல இறக்கி விடப்பட்டிருக்கு. இதுல அண்ணாமலைக்கு உண்மையிலேயே அரசியல் தெரியல சார். அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நாம இல்லைன்னா பாஜகவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி, பாஜகவினுடைய கட்டமைப்பே கலகலத்தணும் அப்படிங்கிறத நம்ம தேசிய தலைமைக்கு உணர்த்திடணும்னு நினைக்கிறாரு. அண்ணாமலைக்கு RSS பாஜகவினுடைய கட்டமைப்பை முழுமையா உள்வாங்கிக்கிற அறிவு இல்லையா, இல்ல அவருக்கு ஏதோ ஒன்று கண்ணை மறைக்குதான்றது தெரியல. மோடியவே காவு கொடுக்க தயாராகிற கூட்டம் சார் இது. தனி மனிதன் தான் இங்கே பிம்பமாக்கப்படுவான் என்று சொன்னால், சித்தாந்தத்துக்கு இங்கே இடமில்லை என்று சொன்னால், மோடி என்னையா மோடிய யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவோம் என்கிற செய்தியைத்தான் மோடியினுடைய RSS அலுவலக திடீர் வருகையும், இப்போது சிவசேனாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிற கருத்து தேசிய அளவுல சர்ச்சையாகி இருக்கிறதுக்கும் தொடர்பு படுத்தி பாருங்களேன். அப்ப மோடிக்கே அதுதான் நிலைமைன்னா அண்ணாமலைக்கு என்ன நிலைமை? அண்ணாமலை என்ன மோடியை விட டைனமிக் லீடரா, மோடியை விட பாப்புலர் ஃபிகரா, மோடியை விட தேடப்படுகிற மனிதராக அண்ணாமலை இல்ல, ஆனா அவர் அறியப்படுறாரா? தமிழ்நாடு பாஜக தலைவரா வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துச்சுன்றாங்க. இப்ப கூட மாநில தலைவர் பதவிதான் இன்னும் அறிவிக்கல. ஆனா மாவட்ட தலைவர்கள் பதவி எல்லாமே அறிவிச்சாச்சு. ஏறக்குறைய எல்லாருமே அண்ணாமலையோட ஆதரவாளர்களா தானே இருப்பாங்க. இப்ப புதுசாக நீங்க சொல்வதை போல நயினார் நாகேந்திரன் வந்தா அவருக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற முதல் கேள்வி இருக்கு. அப்ப பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு வரும். அந்த இன்னும் 1 ஆண்டு தான் இருக்கு தேர்தலுக்கு அப்படின்றப்ப, அந்த 1 ஆண்டுக்குள் உட்கட்சி பிரச்சனையே பிஜேபியால சமாளிக்க முடியாத நிலைமை வந்துராதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. நீங்க அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் தமிழக பாஜகல இருக்குன்னு நான் நினைக்கிறீங்க சார்? கமலாலயத்தின் பக்கம் அந்த சாலையில் வழியாக கடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா நீங்க மெதுவா காது கொடுத்து கேளுங்க. அண்ணாமலையை கழுவி கழுவி ஊத்துறான் பாஜகவினுடைய நிர்வாகிகள். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்படியெல்லாம் ஒரு யுத்தத்தை தொடுக்கிற அளவுக்கெல்லாம் அண்ணாமலை ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பர்சனாலிட்டி இல்ல சார் பாஜகவுல. அண்ணாமலையினுடைய வருகையும் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்ததும் தமிழக பாஜகவினுடைய இருண்ட காலம்னு பாஜக தொண்டர்கள் பேசுறாங்க. அது வெளிப்படையாகவே பேச தொடங்கிட்டாங்க. நீங்க நல்லா ஒண்ண புரிஞ்சுக்கணும். பாஜக என்னதான் RSSனுடைய சித்தாந்தம் வலதுசாரி இயக்கமாக இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டுல அந்த கட்சி அடிப்படையா வளர்ந்தவர்களை தன்மையப்படுத்திக்கிட்டு அதை மையப்படுத்தி தான் ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருந்ததை நீங்க அண்ணாமலைக்கு முன்பு வரைக்கும் பார்க்கலாம். என்னதான் புதிய வருகை இருந்தாலும், புதுசு புதுசா ஆட்கள் சேர்ந்தாலும் RSSனுடைய ஆட்களுக்கு ஒரு பெரிய மரியாதை பாஜகவினுடைய தலைமையில தமிழ்நாட்டுல குறிப்பா இருந்தது. அது அண்ணாமலை தலைவராவதற்கு முன்பு வரைக்கும் இருந்துச்சு. அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகு யாரு? தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆயிட்டானே. இந்த அண்ணாமலைக்காக ஊடகங்கள் எல்லாம் பேசி சர்ச்சையில எல்லாம் சிக்கிடுவாரு. வளர்ந்த பையனா ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு. அந்த பையன் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்பு பாஜக அவர் இருந்தாரான்னு கூட யாருக்குமே தெரியாது. திடீரென ஊடக வெளிச்சத்துக்கு அவரை சுத்தி அவருக்கு ஒரு ஆதரவாளர்கள் வட்டம், அவர் என்னமோ மாநில தலைவர் மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி செய்திகளை ஊடகங்கள்ல பேசுறது அப்படின்றது இருக்குல்ல. ராஜாவுக்கு இருக்கிற மரியாதையை விட அந்த பையனுக்கு திடீர்னு மரியாதை கூடிருச்சு தமிழ்நாட்டு பாஜகல. அப்ப இதெல்லாம் பாஜகவினுடைய கேடர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அடிப்படையா பாஜகவுல வளர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இப்ப திடீரென இந்த பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, குற்ற பின்னணி உடையவர்கள் அதிகமாக பாஜகவுக்கு வந்தது அண்ணாமலை காலத்துலதான்.
போலீஸ்காரனுக்கு தான் திருடனை பத்தி தெரியும்பாங்க. அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை திருடர்களையும் பிடித்து, அத்தனை பிட் பாக்கெட் ரவுடிகளையும் பிடிச்சு, செயின் ஸ்கிராப் பண்றவனெல்லாம் பிடிச்சு கட்சிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து எல்லா பொறுப்புகளையும் வாரி வழங்கிய பெருமை தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு தான் உண்டு. அப்ப இதெல்லாம் கட்சிக்குள்ள ஒரு பெரிய அளவுல அதிருப்தியா இருக்கு. அதை வெளிக்காட்டிக்க முடியல. சிலர் டெல்லியில நேரடியா தொடர்புல இருக்கிறவங்க வெளிக்காட்ட தொடங்கிட்டாங்க. வெளிக்காட்ட தொடங்கியதற்கு பிறகுதான் அண்ணாமலையினுடைய உண்மை முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. சரியான தருணத்தை பார்த்து கொண்டிருந்தது தேசிய தலைமை. இப்ப அதிமுகவோடு கூட்டணி என்கிற இந்த நிலையிலிருந்து அதை செய்து முடிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் தான் நான் பாக்குறேன். நீங்க சொன்னது மாதிரி மாவட்ட தலைவர்கள் எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் அண்ணாமலைக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்லை சார். அண்ணாமலைக்கு மாவட்டத்துல எல்லாம் பெரிய வரவேற்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்கங்க அந்த ஒரு 100 பேரை செட் பண்ணி வச்சு மொத்தமாவே 100 பேர் தான். நீங்க அந்த அவரு பேருந்து யாத்திரை ஒண்ணு கிளம்புனார்ல, ரத யாத்திரை மாதிரி கிளம்புனார் இல்லையா? அதுலயே பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல யார் போனாரோ அவருதான் திருநெல்வேலியிலையும் போயிட்டு இருந்தார். திருநெல்வேலியில யார் போனாரோ அவருதான் மதுரையிலையும் போயிட்டு இருந்தார். மதுரையில யார் போனாரோ அவருதான் சென்னையிலையும் போயிட்டு இருந்தார். அந்தந்த பகுதிகளில் அப்ப என்ன வளர்ச்சி? அந்தந்த பகுதிகளினுடைய நிர்வாகிகள் எங்க? இந்த கேள்விக்கெல்லாம் அன்றும் பதில் இல்லை, இன்றும் பதில் இல்லை. எனவே அண்ணாமலையினுடைய அந்த பாஜகவுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, பாஜகவில் அண்ணாமலைக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ஏறக்குறைய முடிவுக்கு வந்து விட்டது. இனி அடுத்த கட்டம் பாஜக தலைமையில் அண்ணாமலைக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, அண்ணாமலையினுடைய நிலை என்ன ஆகும்னு கேட்டீங்க. அண்ணாமலை இருந்த இடம் தெரியாமல் போவார். ஏன் அப்படின்னு சொன்னா, பாஜகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை யாரா இருந்தாரு? ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டுக்கிட்டு பிரபல வார ஏடுகள்ல அட்டை பக்கங்களில் வந்த ஒரு சாதாரண நபராகவே இருந்தார். அதே மாதிரி ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிற வேலையை தூங்க வேண்டும். அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, அண்ணாமலை சீண்டாத நபரே பாஜக கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எதிர்கட்சிகளை இது பண்றதை விட உள்கட்சியில இருக்கவங்களதான் சீண்டி இருக்கிறார். சமீபத்தில் நயினார் நாகேந்திரனே தலைவரா வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நயினார் நாகேந்திரன் இப்ப திருநெல்வேலி எம்பி தேர்தல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் பணத்தை வந்து சிக்கி அந்த பணம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாகி நயினார் நாகேந்திரன் அங்க ஜெயிக்க முடியாம போச்சு. அது காரணமே அண்ணாமலை தான் அப்படின்ற ஒரு பேசுபொருளும் வந்து மீடியாக்கள்ல இருந்து வந்ததை பார்த்தோம். வானதிக்கு எதிராக இருக்கிறார், தமிழிசைக்கு எதிராக இருக்கிறார், நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்றப்ப இவர் தலைவர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டால் இவருடைய நிலைமை என்னாகும் இருக்குல்ல. ஆனா இவர் வந்து தமிழ்நாட்டு பிஜேபி ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா தேசிய தலைமை அவர் விட்டுருமா? ஏன்னா எல்முருகன் அவருக்கு வந்து எம்பி ஆக்கி அவரை வந்து அமைச்சராக்கி இருக்கிறாங்க. தமிழிசை அவர்களை வந்து ஆளுநர் ஆக்கி இருக்கிறாங்க. அப்ப அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்து மேல கொண்டு போவாங்களா? இல்ல தமிழ்நாட்டு பாஜக விட உங்களை பழிவாங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா? தேசிய தலைமையுடைய பார்வை எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு பாஜகவுடைய புதிய தலைவர்கள் அண்ணாமலை எப்படி நடத்துவாங்க? தேசிய தலைமையில நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு ஒரு லாபி இருக்குதானே, பிரதான ரோல் இருக்குதானே. அப்ப நிர்மலா சீதாராமன் அம்மையார் தேசிய அரசியல்ல அண்ணாமலைக்கு ஒரு சுடர்முகம் கிடைக்கிற வாய்ப்பை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100 விழுக்காடு அதற்கான வாய்ப்பு இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு அரசியல் படித்திருப்பவர்கள்ட்டயே அண்ணாமலை இந்த காட்டிட்டாரு பாஜகலன்னா, தேசிய தலைமைக்கு போனா அமித்ஷாவுக்கே ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணிடுவாருங்கிறது தேசிய தலைமையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த தவிர மட்டும் எந்த கட்டத்திலையும் பாஜகவினுடைய அகில இந்திய தலைமை செய்யாது. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்தில் என்னவெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டதோ அதெல்லாம் தீதும் நன்றும் பிறர் வாரா என்கிற அந்த அடிப்படையில் இவருக்கு அதையெல்லாம் பத்திரமாக கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமா சார், நான் கூட மறந்துட்டேன், நீங்க நினைவுபடுத்தினீங்க. நயினார் நாகேந்திரன் ஒன்றிய அமைச்சர் ஆயிருக்க வேண்டிய ஆள் சார். அவர் வெற்றி பெற்று இருக்க வேண்டியவர். இறுதி வெற்றி அவருக்கு தான். தேர்தல் களம் முழுமைக்கும் அவருக்கான ஆதரவு களமாகத்தான் அது மாறி இருந்தது. நான் அதற்கான என்ன காரணம்ங்கிறத அடிப்படையே துவக்கத்திலேயே பேசுற போது அவருடைய அணுகுமுறை, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, அதனால அவர் வந்து உறுதியாக வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்ற ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னும் குறிப்பாக இதுவரை வெற்றி பெறாத இடத்திலிருந்து வெற்றி பெற்றிருக்கிற, கன்னியாகுமரியில வெற்றி பெறுறது பெரிய சாதனை இல்லை சார். கோயம்புத்தூர்ல வெற்றி பெறுறது பெரிய சாதனை. ஏற்கனவே பாஜகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. நெல்லை போன்ற பகுதியிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை பாஜகவுக்கு கொடுத்திருக்கும். அவர் ஒன்றிய அமைச்சர் ஆகியிருப்பாரு. அதை தடுத்து நிறுத்திய பெருமை அண்ணாமலைக்கு மட்டுமே சேரும். ஏன்னா அந்த பணம் போறதுங்கிறது அண்ணாமலைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பணம் யார் மூலமா போகுதுங்கிறது அண்ணாமலைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். நயினார் நாகேந்திரனுக்கு தெரியும்ல யார் மூலமாக இது எல்லாம் வெளியில வந்துச்சுன்னு சொல்லி. இப்ப நயினார் நாகேந்திரன் தானே தலைவர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப என்ன செய்வாரு? நயினார் நாகேந்திரன் தலைவர் ஆனோடனே இவரை கௌரவ தலைவர் ஆக்கிடுவாரா? இவரை செயல் தலைவர் ஆக்கிடுவாரா?
அவருக்கு அரசியல் தெரியும். அண்ணாமலை வந்து ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலேயே அதிமுக கொடி பிடிச்சு அரசியலுக்கு வந்தவர் நயினார் நாகேந்திரன். அவருக்கு யாரை எங்கு வைக்க வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும். தமிழிசை வந்து 2 மாநிலத்துக்கு கவர்னர். அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. அத வந்து கொடையில வாடான்னு கூப்பிட்டியேன்னு ஒரு காமெடியில விவேக் சொல்லுவாரு. அந்த மாதிரி நீங்க வாங்க தென் சென்னைக்கு, உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவையும் ஏமாத்தி கொண்டு வந்து அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அரசியலில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பெருமையும் அண்ணாமலையை சாரும் என்பதுல மாறுபட்ட கருத்து இல்ல. எனவே அண்ணாமலைக்கு இனிமேல் அரசியல் எதிர்காலம் என்பது கண்ணு கெட்டிய தூரம் வரை இருள் சூழ்ந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை காட்டிலும் நிர்மலா சீதாராமன் தான் அண்ணாமலையுடைய பதவியை ராஜினாமா செய்ய வைப்பதற்கு மெயினான காரணமாக இருப்பாங்க. அதுக்கு நீங்க அடுக்கிய காரணங்களுமே ஏற்கக்கூடிய வகையில தான் இருக்கு. அது மட்டுமல்லாது அடுத்த தலைவராக நயினார் நாகேந்திரனோ யார் வந்தாலுமே அண்ணாமலையை அவர்கள் பழிவாங்க போகிறார்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிறவும் முடியுது. தமிழ்நாடு பாஜகவாலேயே அண்ணாமலை மிக விரைவில் அம்பலப்பட போகிறார். அவருடைய ரகசியங்கள் எல்லாம் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி அவர் மற்றவங்களுக்கு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணாங்களோ அதே போல அண்ணாமலைக்கு ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி அண்ணாமலையோட ரகசியங்கள் எல்லாம் வெளியே வரப்போவதற்கான வாய்ப்புகளை பிஜேபியே பண்ண போகிறது அப்படின்றதை புரிஞ்சுக்கிற முடியுது. நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.